எல்லாருக்கும் மதிய வணக்கம். ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு, யூடியூப் நண்பர்களுக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க, அக்கா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வேறு பண்ணியிருக்கீங்க. நாங்கள் லவ் மேரேஜ் தான். நீங்கள் என்ன மேரேஜ்ன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் லவ் மேரேஜ் தான். காலையிலேருந்து எனக்கு சுத்தமாக இன்னைக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்க்கா எதுக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க, சில வேலையெல்லாம் நிறையா இருந்தது. கடைக்கு வேற போயிட்டு வந்தோமா, அதனால் நிறைய வேலை இருந்தது. இப்போ தான் போய் பாடி சரவணங்க போய் சின்ன கொஞ்சம் வேலை இருந்தது, அது போய் முடிச்சுட்டு பூவா சாப்பிடணும் இல்லையா, டைம் ஆகுது இல்லை பூவா சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் மீன் வறுத்துடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா காட்டிடலாமா? வாங்க. நிமிஷம். நம்ம வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு பார்த்தீங்களா? மீன் 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 குழம்பு. அடுத்தது மீன் வறுக்கலை, வறுத்துட்டு பிறகு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை தயவு செஞ்சு ஒன்று கேட்டுக்கிறேன். ஸ்டிக்கர் அனுப்புறீங்கன்னா அழகழகான ஸ்டிக்கர் அனுப்பிச்சா பரவாயில்ல. லிஃப் கொடுக்கறது எப்படி பண்ணுறது, அசிங்கமாக தயவு செஞ்சு அனுப்பாதீங்க மக்களே. உங்களை நான் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கிறேன், நல்லா கமெண்டாக பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அப்படி இப்படி கமெண்ட் பண்ணாதீங்க. நம்மளும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம், அதை பார்க்கவே மாட்டேன்றீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க, எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு தான் உங்களை மாரி தான் நாங்களும் எடுத்து போடுறோம்ப்பா. மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் என்ஜாயாக எங்களை பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணி அது போடுறோம், நீங்கள் பார்க்குறீங்க, நம்மளையே லைக் பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் தயவு செஞ்சு யாருமே தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்கப்பா, சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபாலோஸும் எனக்கு வந்திருக்குது. நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஆனால் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி கரெக்டாக 1 மாதம் தான் ஆகுது. நான் 1 மாதத்தில் நான் வீடியோவே ஒழுங்காக அதில் போட மாட்டேன், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது 2-3 வாரமாக தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடியோவே போட ஆரம்பித்தேன். அது எதனாலனா உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும். உங்கள் சப்போர்ட்லாம் கிடைக்குன்றதுனால தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் மீன் பந்துச்சு சகோதரி, என் அன்பான சகோதரி வணக்கம் சொல்லிட்டு டெய்லி முத்து என்ற ஒரு ஐடி அனுப்பி விட்றாரு. வணக்கம் வணக்கம் அண்ணா, கண்டிப்பாக என் சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், சரிங்களா? உதவின்னு சொன்னால் இது மட்டும்தான், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பேன் நான். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் இருக்கிறது சென்னை. அக்கா உங்கள் வீட்டுக்கார் சொந்தக்காரா இல்லை அசலா அப்படின்னு கேட்குறீங்க. சொந்தக்காரெலாம் கிடையாது, அசல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு 2 சிங்கிள் குட்டிங்க. அப்புறம் நீங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கோம். மல்லிகை கடைனா ரொம்ப பெருசு இல்லை, சின்ன கடை தான். நம்ம வீட்டில் எப்படி தேவையான சின்ன சின்ன பொருள் வாங்குவோம்ல, ஸோ அந்தமாரி தான் நாங்கள் வச்சுருக்குறோம். அப்புறமா அண்ணன் என்ன வேலை செய்கிறார்? என்னோடய வீட்டுக்காரர் இருக்கிற உண்மை சொன்னால் ஆட்டோ ஓட்டுறார். ஃபஸ்ட்டு சொந்தமாக கார் தான் ஓட்டியிருந்தார். சரி, கொஞ்சம் கொரோனா டைமில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் வந்துச்சு நம்ம கொரோனா டைமில். அதனால் கார் சேல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டோ தான் ஓட்டுறாரு. இதில் ஒன்றும் நமக்கு அசிங்கமே கிடையாது, இருக்கிற உண்மை சொல்கிறோம், நம்ம என்ன செய்கிறோன்றது சொன்னோம். அப்புறமா அக்கா உங்கள் அண்ணன் எப்படி டைப்? என் வீட்டுக்கார் செம்ம டைப்பு, சூப்பராக பார்த்துப்பார். அந்த கோவம்ன்றது ஆம்பளைங்களுக்கு சின்ன சின்ன கோவம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம தப்பு செஞ்சால், நான் தப்பு பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என் பசங்களால் தான் நான் அவர் 2 அதிகமாக திட்டுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அடிக்கடிக்கு நீங்கள் வெளியூருக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெளியூருக்கு அடிக்கடிக்கெல்லாம் போக மாட்டோம். டூர் வேணும்னா எங்கன்னா போகும். இப்போ போக முடியாது, பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப லாங்காலாம் போக மாட்டோம். போனால் சப்போஸ் வேளாங்கண்ணி, ஸோ அந்தமாரி பீச் இந்தமாரி தான் வாரத்தில் 1 நாள் போயிட்டு வருவோம். இப்போ 1 மாதமாக அதுவும் நம்ம போகல, ஏன்னா நம்ம வீட்டில் அந்தமாரி ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. அதை நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இப்போ எங்கேயோ போகிறதில்ல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். இன்னொரு ஃபோன் இருந்தால் அந்த மெசேஜெல்லாம் இன்னொரு ஃபோன்லேருந்து நான் எடுத்து போடுவேன். இதில் எனக்கு எடிட் பண்ண தெரியல, அதனால் நான் அப்படியே நீங்கள்
படித்து சொன்னது வச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக என்னை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர்ஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.